96வது தசகம் பார்க்குறோம். முதல் ஸ்லோகத்தில் உரு மகிமன் அப்படின்னும் விஸ்வமூர்த்தே அப்படின்னும் பட்டதிரி பகவானை கூப்பிட்டு சொல்றார். அனந்த மகாத்மிய நிதே, பகவான் சாட்சால் பரபிரம்மம் தான், அதுல எந்தவித டவுட்டும் இல்லை கிருஷ்ணா. இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிச்ச பிரபஞ்ச ரூபியாயிருக்கிற விஸ்வமூர்த்தே, பிரபஞ்சமே உருவமாயிருக்கிறவரே, அக்ஷரங்களில அகாரவும் மந்திரங்களில பிரணவവും രാജാക്കളില മനുവും മുനികളില ഭൃഗുവും നാരദനും ദൈത്യർകളില പ്രഹ്ലാദനും പശുക്കളില കാമധേനുവും പക്ഷികളില ഗരുഡനും സർപ്പങ്ങളില അനന്തനും നദികളില ഗംഗയും ഭഗവാനെ നിങ്ങൾ താൻ. பட்டதிரி பகவான் கிட்ட பேசுறது யாக்குமே பார்க்கிறோம். உரு மகிமன் விஸ்வமூர்த்தே, நிறைய மகிமைகள் இருக்கிற பிரபஞ்ச ஸ்வரூபனாயிருக்கிற பகவானே குருவாயிரப்பா. துவம் நீங்கள் சாட்சாத் பிரத்யட்சமாயிட்டு பரம் பிரம்ம ஏவஹி, பரபிரம்மம் தான், உறுதியாக்கும் அது. பரபிரம்மமேவா, பரபிரம்மே தான், ஹி உறுதிதானது. துவம் அக்ஷராணாம் அகாரஹா, நீங்கள் அக்ஷரமாலையில ஃபர்ஸ்ட் எழுத்தான ஆ அப்படிங்கிற அகாரமாக்கும். மந்திரேஷு, மந்திரங்களில வச்சு தாரஹா ஓங்கார സ്വരൂപനാക്കും. രാജ്ഞാം മനുഹു, രാജാവിലെ സ്വയംഭുവ മനുവും അസി, നിങ്ങൾ தான். മുനീഷു, മുനികളിലെ ത്വം നിങ്ങൾ. ഭൃഗുഹു നാരദഹ അഭി, ഭൃഗുവും നാരദ മഹർഷിയും കൂടിയും ആക്കും. പശുഷു സുരഭിഹി, മാടുകളിലെ ശ്രേഷ്ഠமான സുരഭിയാക്കും, കാമധേനുവാക്കും. ദാനവാനാം, അസുരർകളിലെ ശ്രേഷ്ഠനാണ് പ്രഹ്ലാദഹ, പ്രഹ്ലാദൻ നിങ്ങൾ தான். പക്ഷിനാം, പറവകളിലെ വൈനതേയഹ, ഗരുഡനും നിങ്ങൾ தானே கிருஷ்ணா. നാഗാനാം, നാഗങ്ങളിലെ അനന്തച്ച അസി, അനന്തനും ആക്കും. അബീജ, അത് மட்டுமில்லை, ஸ்ரோதசாம், நதிகளில சுரசரிது தேவகங்கையும் நீங்கள் தானே கிருஷ்ணா. இரண்டாவது ஸ்லோகம், பிராமண பக்தர்களோடு கூட்டத்தில நீங்கள் மகாபலியாக்கும், யஜ்ஞங்களில ஜபயஜ்ஞமாக்கும் நீங்கள். வீரர்களில அர்ஜுனனும் பக்தர்களில உத்தவரும் நீங்கள் தான். பலசாலிகளுக்கு பலமாயிட்டும் தேஜஸ்விகளுக்கு தேஜஸாயிட்டும் இருக்கிறது. நீங்கள் அல்லாதக்கு வேற யாரும் கிடையாது. உங்களோடு மகாத்மியம், உங்களோடு விபூதிக்கு அவசானமே இல்லை. உலகத்துல ஆச்சரியகரமாயிருக்கிற சர்வ வஸ்துவும் நீங்கள் தான். ஜீவாத்மாவும் நீங்கள் தான், மூல பிரகிருதியும் நீங்கள் தான். நீங்கள் அல்லாதக்கு உலகத்துல வேற ஒன்றும் இல்லை. ஞானவும் நீங்கள் தான், அஜ்ஞானவும் நீங்கள் தான். அசையறதும் நீங்கள் தான், அசையாததும் நீங்கள் தான். சூக்ஷ்மவும் நீங்கள் தான், ஸ்தூலவும் நீங்கள் தான். காரணவும் நீங்கள் தான், காரியவும் நீங்கள் தான். துவம் நீங்கள். பிரம்மஞானாம் பலிஹி, நீங்கள் பிரம்மஞானாம் பலிஹி, பிராமண பக்தர்களில உத்தமனான மகாபலியாக்கும். கிரதுஷு, யஜ்ஞங்களில ஜபயஜ்ஞஹாச்ச அசி, ஜபயஜ்ஞவுமாக்கும். துவம் நீங்கள். வீரேஷு, வீரர்களில பார்த்தஹா, அர்ஜுனனும். பக்தானாம், பக்தர்களில உத்தவஹா, உத்தவருமாக்கும். துவம் நீங்கள். பலினாம், பலவான்மார்களோடு பலம், பலவும். தேஜஸ்வினாம், தேஜஸ் இருக்கிறவாளோடு தாம அசி, தேஜஸும் நீங்கள் தானே கிருஷ்ணா. त्वद्विभूदेहे अन्तहा न अस्ति, பகவானே உங்களோடு மகிமைக்கு, உங்களோடு விபூதிக்கு அவசானம் அப்படிங்கிறது இல்லை, எண்ட் அப்படிங்கிறது இல்லை. விகசது அதிசயம் வஸ்து சர்வம், சிரேஷ்டமான பொருள்கள் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் துவமேவா, நீங்கள் தானே கிருஷ்ணா. துவம் நீங்கள். ஜீவஹா,
ஜீவனாக்கும், நீங்கள் புருஷனாக்கும். துவம் பகவானே நீங்கள் பிரதானம் பிரகிருதியுமாக்கும். இஹா பிரபஞ்சே இந்த பிரபஞ்சத்துல எது பவத்ருதே தது கிஞ்சித் ந நீங்கள் அல்லாதக்கு வேற ஒண்ணுமே இல்லை. ஈஸ்வரா ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம். மூணாவது ஸ்லோகம். பிராமண க்ஷத்ரிய வைசிய சூத்ர வர்ணங்களுக்கும் பிரம்மச்சரியா கிரகஸ்தாசிரமம் வானப்பிரஸ்தம் சந்நியாசம் இப்படி இருக்கிற ஆசிரமங்களுக்கும் வேதத்திலையும் ஸ்துதிகளிலையும் சொல்லப்பட்டிருக்கிற தர்மங்கள் எல்லாம் உங்களோடு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காயிட்டு பக்தியோடு கூடிட்டு உங்களில சமர்ப்பிச்சுண்டு செஞ்சுட்டு இருக்கிறவாளில வைராக்கியம் உண்டாகிறத மெல்ல மெல்ல அதெல்லாம் விதிப்படி உபேட்சிக்க செஞ்சுட்டு சச்சிதானந்த ஸ்வரூபமும் வேற வேற காணப்படுறதான எல்லா பதார்த்தங்களிலையும் ஒன்னா இருக்கிறதும் இந்த உலகத்துக்கெல்லாம் காரணமாயிட்டு இருக்கிறதும் தனக்குத்தானே காரணமாயிட்டு ஒண்ணுமில்லாததுமான பரபிரம்மத்தை நான் அப்படிங்கிற நிர்விகல்பமாயிருக்கிற பகவானோட சொரூபத்தை குறிச்சுள்ள போதத்தை பக்தனுக்கு கிடைக்கிறது. வர்ணாசிரமானாம் பிராமண க்ஷத்ரிய வைசிய சூத்ர வர்ணாசிரமங்களில ஸ்ருதிபத விஹிதம் தர்மம் வேதங்களிലെല്ലാം சொல்லப்பட்டிருக்கிற தர்ம பிரகாரம் இருக்கிற கர்மங்கள் பக்தியா பக்தியோடு கூடிட்டு துவது உங்களில பரத்வேன சமர்ப்பணமாயிட்டு கிருஷ்ணார்ப்பணமாயிட்டு കുർവന്തഹ ചെയ്യറവ അന്തർ അവളുടെ മനസ്സിൽ വിരാഗേ രാഗദ്വേഷങ്ങൾ ഇല്ലാതെക്ക് ശനകൈഹി മെല്ലെ മെല്ലെ സന്ധ്യജന്തഹ വർണ്ണാശ്രമ കർമ്മങ്ങൾ കൂടിയും ഉപേക്ഷിച്ചിട്ട് സത്താസ്ഫൂർത്തി പ്രിയത്വ ആത്മകം സച്ചിത് ആനന്ദ സ്വരൂപത്തോടു കൂടിനതും ഭിന്നേഷു അഖില പദാർത്ഥേഷു അഭിന്നം ഡിഫറൻസ് ആയിരിக்கிற எல்லாத்திலையும் ஒன்னாயிட்டு ஸ்திதி செய்யறதும் சமுத்திரமும் அலையும் ஒன்னாக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதும் சொர்ணவும் பல பல டைப்ல இருக்கிற சொர்ணாபரணங்களும் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரியும் மண்ணும் விவித மண்பாத்திரங்களும் ஒன்னாக்கும் அப்படிங்கிற மாதிரி நிர்மூலம் காரணமில்லாததும் விஸ்வமூலம் பிரபஞ்சத்துக்கு காரணமாயிருக்கிறதும் பரமம் பரபிரம்மம் காரணமில்லாததும் பிரபஞ்ச காரணமாவும் இருக்கிற பரபிரம்மம் அகமிதி நான் தான். இது விசுத்தம் ரொம்ப புனிதமான உங்களை சம்பந்திச்சதான துவத்விபோதம் இந்த ஞானம் அப்படிங்கிறது கிடைக்கிறது. பகவத் தத்துவம் அந்த பக்தனுக்கு கிடைக்கிறது. அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிறது அந்த பக்தனுக்கு தெரிய வருது. இந்த நானும் இந்த பிரபஞ்சமும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற சர்வதும் பரமாத்மாதான் அப்படிங்கிற போதம் உண்டாகி வருது. நாலாவது ஸ்லோகம். ஞானயோகம் கர்மயோகம் பக்தி யோகம் இப்படின்னு மூணு வழிகள் பகவானில எத்திச்சேரத்துக்கு இருக்கு. ஞானயோகம் வழியும் கர்மயோகம் வழியும் பக்தி யோகம் வழியும் பகவானில எத்திச்சேரலாம். அதுல எல்லா விஷயங்களிலையும் கம்ப்ளீட் ஆயிட்டு விரக்தி இருக்கிறவாளுக்காக்கும் ஞான யோகத்துல அதிகாரம், விஷயாசக்தர்களுக்கு பகவானில மனச சமர்ப்பிச்சுண்டு நித்திய நைமித்திகங்களாயிருக்கிற கர்மங்களை அனுஷ்டிக்கிற கர்மயோகத்துக்காக்கும் அதிகாரம் உள்ளது. விஷயாசக்தி ஜாஸ்தி இல்லை, ஆனா
കംപ്ലീറ്റ് ആയിട്ട് விரக்தி வந்துட்டும் இல்லை. இப்படி இருக்கிறவாளுக்கு பக்தி யோகமாக்கும் சிரேஷ்டம். ജ്ഞാനം കർമ്മ ഭക്തി അഭി. ജ്ഞാനയോഗവും കർമ്മയോഗവും ഭക്തിയോഗവും കൂടി ഇത് இப்படி ത്രിതയം മൂന്നെണ്ണം, മൂന്ന് விஷயங்கள் இஹ இங்க இந்த பூமியில இந்த உலகத்துல பவத் பிராபகம் பகவானை பிராபிக்கிறதுக்கான மார்க்கங்களாக்கும். தத்ர தாவது அதுல வச்சு இஹ இங்க அசேஷே விஷய எல்லா விஷயங்களிலும் நிர்விண்ணானாம் பூர்ணமான விரக்தி வந்தவாளுக்கு ജ്ഞാനയോഗേ അധികാരഃ ജ്ഞാനയോഗத்துக்கும் அதிகாரம். பவேத் ஞானயோகத்துக்கும் அதிகாரம் பவேத் அப்படின்னா உண்டாகிறது. சக்தானாம் ஹி விஷயாசக்தர்களுக்காகட்டும் தொயி பகவானே உங்களில வினிகிதஹ മനസ്സർപ്പിച്ച് കർമ്മയോഗ കർമ്മയോഗമാക്കും ഉണ്ടാകരുത്. കർമ്മയോഗം വഴിയാക്കും മോക്ഷസിദ്ധി கிடைக்கும். ഏതു ആരെല്ലാമാക്കുമോ അത്യന്ത സക്താഹ ന விஷயாசக்தி ரொம்ப ஜாஸ்தி இல்லாம இருக்கா, அத்தியந்தம் விரக்தாக அபி ந ரொம்ப ஜாஸ்தியான விரக்தி பாவம் இல்லாத அவஸ்தையிலையும் இருக்கா. இப்படி ரெண்டும் கட்டானாயிட்டு இருக்கா. தொயி திருதரசாச்ச உங்களோட கதாசிரவண ரசத்துல முழுகிண்டு இருக்கிறவாளாக்கும்னா அமீஷாம் இவாளுக்காக்கும் பக்தி யோகி உறுதியாயிட்டும் பக்தி யோகத்துக்கான அதிகாரம். பகவத் கதைகளில் முழுகிண்டு இருக்கிற ஜாஸ்தி விரக்தி பாவம் வராத்த, அதே மாதிரி ரொம்ப ரொம்ப விஷயாசக்தி இல்லாதவாளுக்காக்கும் பக்தி மார்க்கம் அப்படின்னு இருக்கிற மார்க்கம். 5வது ஸ்லோகம். பகவானே ஸ்ரீகிருஷ்ணா, மனுஷலோகத்துல கொஞ்சமாச்சும் சுகிருதம் இருக்குன்னா ஞானயோகி ஆயிட்டோ பகவானோடு பக்தன் ஆயிட்டோ தீரத்துக்கு சாதிக்கும். அதனால நரகத்துல படுத்துக்கிறவனும் கூடியும் சொர்க்கத்துல இருக்கிறவனும் கூடியும் மனுஷனாயிட்டு ஜனிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறான். நரகத்துல நரகயாதனை அனுபவிக்கிறனும் மனுஷனாயிட்டு ஜனிக்கணுமேன்னு ஆசைப்படுறான். நாகம்னா சொர்க்கம், சொர்க்கத்துல எல்லா சுக சௌகரியங்களும் അനുഭവിച്ചിട്ട് ദുഃഖമില്ലാക്കി ജീവിക്കുന്നവനും മനുഷ്യനായിട്ട് ജനിക്കണമേ அப்படின்னு ஆசைப்படுறான். அதிஷ்டத்தால சம்சார சமுத்திரத்தை கடக்கிறதுக்கான தோணி மாதிரி இருக்கிற மனுஷ சரீரத்துல பிரவேசிச்சிருக்கிற என்ன ഞാൻ ഏതോ ചെന്റെ സുഹൃതത്താലെയാക്കും ഇപ്പൊ എനിക്ക് മനുഷ്യ ജന്മം കിടച്ചിருக்கு. മനുഷ്യനോട് ശരീരத்துக்குள்ள இருக்கிற ജീവൻ എന്നോട് ജീവൻ എന്നെ ഗുരുവെ ഒരു അമരക്കാരനായിട്ട് ഭഗവാൻ അനുകൂലമായ കാറ്റോട് സ്ഥാനം വഹിച്ചിട്ടുണ്ട്. അക്കരെ കിടത്തണമേ കൃഷ്ണ. പായിക്കപ്പൽ കാറ്റുക്ക് തകുന്ന മാതിരി സഞ്ചരിക്കും. അനുകൂലമായ കാറ്റ് വീശിനാ മട്ടുംതാൻ ലക്ഷ്യസ്ഥാനത്തേക്ക് കപ്പൽ എത്തിച്ചേരും. എഞ്ചിൻ ഉപയോഗിക്കുന്ന കപ്പല ഇങ്ങ ചൊല്ലലായി പായിക്കപ്പൽ. அந்த பாய்க்கப்பல் ലക്ഷ്യസ്ഥാനത്തേക്ക് എത്തണമാണ് അനുകൂലമായ കാറ്റ് വീശണം. അനുകൂലമായ കാറ്റായിട്ട് ഭഗവാനെ നിങ്ങൾ വരണം. எங்களை இந்த சம்சாரமாயிருக்கிற சரீரமாகிற கப்பலை இந்த வாழ்க்கை அப்படிங்கிற சமுத்திரத்தோடு அக்கறையில எத்திக்கணும். பிரகிருதி அப்படிங்கிற சமுத்திரத்திலேருந்து மோட்சம் அப்படிங்கிற லட்சியத்துல பகவான் எத்திக்கணும் அப்படின்னு பட்டதிரி பகவான் கிட்ட பிரார்த்திக்கிறார்.
മർത്യലോകേ മനുഷ്യലോകமான ഭൂമിയിல ஞானம் தொத்பக்ததாம் வா பிரம்மஞானமோ பகவான்ல இருக்கிற பக்தியோ സുഹൃതവശാത് പൂർവജന്മത്തിലെ ചെഞ്ച സുഹൃതത്തോട് കാരണമായിട്ട് പൂർവജന്മ പുണ്യം കാരണമായിട്ട് ലഘുലഭതേ ലഘുലഭന്തേ ഈസിയായിട്ട് കിടക്കരുത്. ഭഗവാൻ ഭഗവാനായിരിக்கிற ഭഗവാനே ശ്രീകൃഷ്ണ തസ്മാത് அதனால നാഗകഹ സ്വർഗവാസികളും നാരകഹ നരകവാസികളും വാ ആരാനാലും അത്രയേവ ജന്മസ്പൃഹയതി இந்த பூமியிலேயே ஜென்மம் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறா. பவ ஜலநிதி போதாயிதே இந்த சம்சார சாகரத்துக்கு பிரபஞ்சத்துக்கு கப்பலோடு ரூபத்தில் இருக்கிற மர்த்திய தேகே மனுஷ சரீரத்துல தெய்வாத் விதிவசால் முஜ்ஜன்ம சுகிருதத்தால ஆவிஷ்டம் பிரவேசனம் செஞ்ச மாம் என்ன ஜென்ம ஜென்மாந்தரங்களாயிட்டு செஞ்சு கூட்டின புண்ணியத்தாலேயாக்கும் எனக்கு இந்த மனுஷ ஜென்மம் கிடைச்சிருக்கு. எனக்கு இந்த ஜென்மத்துல மனுஷ சரீரம் கிடைச்சிருக்கு. இந்த மனுஷ சரீரம் சமுத்திரத்தை தொலைஞ்சு கிடக்கிற கப்பலாக்கும். அப்படி இருக்கிற என்ன தூ ஆகட்டும் குரும் குருவை கர்ணதாரம் கிருத்வா கப்பலோட்டி ஆயிட்டு கப்பித்தானாயிட்டு செஞ்சு எனக்கு லட்சியஸ்தானத்துக்கு எத்துறதுக்கு குருவோடு உபதேசம் மஸ்டாக்குமே கிருஷ்ணா. துவம் பகவானே நீங்கள் அனுகூலமான விதாயிதா காற்று மாதிரியாയി തീർന്നിട്ട് தாரையேதாக இந்த சமுத்திரத்தை பிரகிருதி அப்படிங்கிற சம்சார சமுத்திரத்தோடு மறுகரையில எத்திக்கணுமே கிருஷ்ணா. ஆறாவது ஸ்லோகம். பக்தி இல்லாத ஞான யோகத்துல அட்டாச்மெண்ட் இருக்கிற ஆளுகள் உபனிஷத்துக்களாலேயும் யுக்திகளாலேயும் அவ்யக்தமான வஸ்துவை தேடிண்டு கஷ்டப்படுறா. அவளுக்கு ரொம்ப ரொம்ப ஜென்மம் கழிஞ்சு கடைசியில மட்டும்தான் சித்தி கிடைக்கிறது. கர்மயோகமும் மோட்சத்திலேருந்து ரொம்ப ஜாஸ்தி தூரத்திலேயாக்கும் இருக்கு. இந்த பக்தி யோகமாட்டும் ஆரம்பம் முதலுக்கு அழகாவும் அதிசீக்கிரமா பகவானில கொண்டு சேர்க்கிறதுமாக்கும். அப்படி இருக்கிற பக்தி யோகம் எனக்கு வர்த்திக்கட்டுமே. கேவல ஞான லுப்தாக ஞானம் மட்டும் ஆசைப்படுறவா, படிப்பு மட்டும் போரும் அப்படின்னு ஆசைப்படுறவா, ஸ்ருதிபிகி நயைஹி அபி ஸ்ருதிகளாலேயும் யுக்திவாதங்களாலேயும் அவ்யக்த மார்கயந்தகா பிரத்யட்சமல்லாத பிரம்மத்தை தேடிண்டு அதீவ கிளிஷ்யந்தே ரொம்ப ஜாஸ்தியாக சிரமப்படுறா. பகுதர ஜனுஷாம் அந்த ஏவா நிறைய ஜென்மங்கள் எடுத்து கடைசியில மட்டும்தான் சித்திம் ஆப்னுவந்தி சித்தி முக்தி இதெல்லாம் கிடைக்கும். கர்மயோகா அபீஜ கர்மயோகம் கூடியும் பரமவலே தூரஸ்தகா டோப் மோஸ்ட் மோட்சஸ்தானம் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப ஜாஸ்தியா தூரமாயிட்டு தான் இருக்கு. கர்மயோகத்தால கூடியும் அந்த பரம்பொருளை அடையறதுக்கு சாதிக்காது. அயம் பக்தி யோகா தூ இந்த பக்தி யோகமாகட்டும் ஆமூலாத் ஏவ ஹிருத்யஹா ஸ்டார்டிங்கிலேருந்தே மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கறதாக்கும். துரிதம் பவல் பிராபகாச்ச அதிசீக்கிரம் பகவானில கொண்டு போய் சேர்க்கிறதுமாக்கும் இந்த பக்தி யோகம். ஐ ஹலோ ஸ்ரீகிருஷ்ணா ஐ அப்படிங்கிறது ஒரு சம்போதனையாக்கும். ஹலோ அப்படின்னு நம்மளாம் கூப்பிடுவோமே அந்த மாதிரி. அப்ப இங்க ஐ பட்டதிரி பகவானை கூப்பிடுறார். ஹலோ ஸ்ரீகிருஷ்ணா மே பக்திம் வர்ததாம் எனக்கு பக்தியை வர்த்திப்பிச்சு தரணமே கிருஷ்ணா. பகவானில இருக்கிற பக்தியை எனக்கு ஜாஸ்தி இன்க்ரீஸ் பண்ணி தரணமே. ஏழாவது ஸ்லோகம். ஞானத்துக்கு மட்டுமான பிரயத்னத்தை
வேதவியாசர் இகழ்த்தி சொல்லுவர். குருகிட்டேந்து பிரம்மதத்துவம் கேட்டுண்டு பகவானோட திருப்பாதத்தில் இருக்கிற பக்திய சரணம் பிராபிக்கிறவனுக்கு முக்தி அப்படிங்கிறது அதிசீக்கிரமா உண்டாகும். யம நியமாதிகளான அங்கங்களோடு கூடிட்டு பகவானை தியானிக்கிறதும் மனசு கண்ட்ரோல்ல வராததுனால ஞான யோகத்தை மாதிரியே பிரயாசம் இருக்கிறதாக்கும். இந்த ஞான யோகம் இருந்தா கூட பகவானோட கிருபையாலையும் பகவானோட ரூப சௌந்தரியத்தாலையும் இந்த மனசை பிராக்டிஸ் பண்ணி அதிசீக்கிரமா கண்ட்ரோல்ல கொண்டு வரத்துக்கு சாதிக்கும். முனிஹி முனிஹி அப்படிங்கிறது இங்க வியாச பகவான். முனிஹி ஞானாய ஏவா. வியாச பகவான் ஞானத்துக்காயிட்டு இருக்கிற அதியத்னம் கடின பிரயத்னத்தை ஹார்ட் ஒர்க்க அபவததே வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணவாக்கும் சேரார். பக்தி இல்லாதக்கு ஞானம் கிடைச்சிட்டு பிரயோஜனம் இல்லை. அதனால ஞானம் மட்டும் பத்தாது. வியாச பகவான் ஸ்ரீ சுக பாகவதத்துல அதானது ஸ்ரீ கிருஷ்ண பாகவதத்துல தசமஸ்கந்தத்துல பக்தி கொஞ்சம் கூட இல்லாதக்கு ஞானத்துக்காயிட்டு மட்டும் கடின பிரயத்னம் செய்யறது அதனால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்றார். நெல்கதிரை எடுத்து ஒரல்ல போட்டு குத்தி அரிசி எடுக்கிறதுக்கு ശ്രമിச்சானா நெல்மணி இல்லாத அந்த பதிரு எத்தனை குத்தினாலும் அரி கிடைக்காது. அதே மாதிரி நெல்மணி இல்லாத நெல் கதிரை பதிரை எடுத்து ஒரல்ல போட்டு குத்தினா அரிசி கிடைக்காட்டிருக்கே. அதே மாதிரி பிரயத்னம் வேஸ்ட். தண்ணிய எത്ര கடைஞ்சாலும் வெண்ணெய் கிடைக்காதது மாதிரி பாலில வெண்ணெய் இருக்கிறதுனாலயாக்கும் பாலை உரையூத்தி தயிராக்கி கடைஞ்சு வெண்ணெய் எடுக்கிறோம். தண்ணியில வெண்ணெய் இல்லை, அப்ப எത്ര கடைஞ்சாலும் தண்ணியிலேருந்து வெண்ணெய் கிடைக்காது. அதே மாதிரி பிரயோஜனம் இல்லாத வேஸ்ட் வேலையாக்கும் இது. குடத்தை கமுத்தி வச்சு தண்ணி விடுற மாதிரி, அப்படி இல்லைன்னா ஓட்ட குடத்துல தண்ணி விட்டா ரொம்ப அதே மாதிரி பிரவൃத்தி அப்படிங்கிறது வேஸ்ட். அதே மாதிரி பக்தி இல்லாதக்கு ஞானத்துக்காயிட்டு பிரயத்னப்படுறது அப்படிங்கிறது வேஸ்ட் அப்படின்னு வியாச பகவான் சொல்லியிருக்கார் அப்படின்னு பட்டதிரி பகவான் கிட்ட பேசிட்டு இருக்கார். ஞானத்துக்கு வேண்டி மட்டும் கடின பிரயத்னம் செய்யறது மட்டும்தான் வியாச பகவான் ரிஜெக்ட் பண்ணியிருக்கார். பக்தியோடு கூடிட்டு ஞான மார்க்கத்தை உபயோகிக்கணும்னாக்கும் அவரு சொன்னதினோடு அர்த்தம். பக்தி இல்லாதக்கு ஞானம் மட்டும் இருந்துட்டு பிரயோஜனம் இல்லை அப்படின்னாக்கும் அவர் சொன்னது. பிரம்மதத்துவம் து ஸ்ருண்வன், பிரம்மதத்துவம் கேட்டவனாகட்டும், சாஸ்திர படினத்தாலையும் குரு உபதேசத்தாலையும் பகவத் தத்துவம் தெரிஞ்சுண்டு காடம் திருடமான பாத பக்தி பகவத் பாத பக்திய யஹ சரணமயதி ஆராக்குமோ சரணம் பிராபிக்கிறா தஸ்ய முக்திஹி கராக்ரேஹே, தஸ்ய முக்திஹி கராக்ரே. அப்படி பகவான சரணம் பிராபிக்கிறவாளோடு கையிலே இருக்கிற விஷயமாக்கும் மோட்சம். அந்த பக்தனோடு மோட்சம் அவனோட உள்ளங்கையிலேயே இருக்கு, எங்கேயும் தேடிண்டு போண்டா. ஈஸியாயிட்டு அவனுக்கு முக்தி கிடைக்கும். தஸ்ய கராக்ரே முக்திஹி,
ചിത്ത ചാഞ്ചല്യ ഹേതോഹോ മനസ്സോട് ചാഞ്ചാട്ടം കാരണമായിട്ട് ഓടിനറക്കിற സ്വഭാവമാക്കും മനസ്സുക്ക്. அதனால ഇഹ ത്വത് ധ്യാനേ അഭി இந்த பக்தி மார்க்கத்துல பகவானை தியானிக்கிறது அப்படிங்கிறதும் கூடி புனஹா அதுக்கப்புறமா அசுகரதா துல்லியா ஈஸியா செய்யறதுக்கு சாதிக்காத அவஸ்தை ஞானயோகத்துல இருக்கிற மாதிரி தான் இது. பக்தியோடு கூடின தியானமாக்குமானா ததாபி அந்த தியானവും ത്വത്കൃപാചാരുതാഭ്യാം ഭഗവാനോട് കരുണയാലെയും അഴകാലെയും അഭ്യാസാത് പ്രാക്ടീസിനാലെയും ആശു ഇമ്മീഡിയറ്റ് ആയിട്ട് വസയിതും ശക്യം നേടുறதுக்கு സാധിക്കും. பக்தி அப்படிங்கிறது இல்லாதக்கு கர்மயோகம் செஞ்சிட்டோ ஞானயோகம் செஞ்சிட்டோ കാര്യമില്ലേ. பக்தியோடு கூடி சேர்ந்து கர்மயோக ஞானயோகங்களை செஞ்சாதான் அதுக்கு பலன். அதை நான் தெரிஞ்சுட்டேன் கிருஷ்ணா அப்படின்னு பட்டதிரி பகவான் கிட்ட பேசின்னு இருக்கார். 8வது ஸ்லோகம். பிரபஞ்சநாதா திரைலோக்கியநாதா நான் அனுஷ்டிக்கிறதுக்கு ரொம்ப பிரயாசம் இருக்கிற கர்மயோகத்துல ஒரு பிரியமில்லாதவனாக்கும் பகவானோடு கதாசிரவணம் தொடங்கினதுல ரொம்ப ஸ்ரத்தை எனக்கு இருக்குன்னா கொடியும் புத்திரமித்திர களத்ராதிகளான சுகபந்தனங்களில இருக்கிற ஆசக்தி என்னால உபேட்சிக்கிறதுக்கு முடியலை. அதனால மறுபடியும் பகவானில மனசை உறப்பிச்சு நிறுத்தி தோஷங்கள் தான் அப்படின்னு தெரிஞ்சுண்டு அதெல்லாம் அனுபவிச்சுண்டு பக்திய கொண்டு நடத்துறதுக்கு பகவான் ஹெல்ப் பண்ணணுமே. என்னோடு குடும்ப அங்கங்களோடு கூடின வாழ்க்கையில ஜீவிச்சுண்டு பகவானில பக்திய என் மனசுல எப்பவும் உண்டாகிறதுக்கு பகவான் அனுகிரகிக்கணுமே. என்னோட மனசு அப்படிங்கிறது பரிபூர்ணமாயிட்டும் என்னோட பிராராப்த சிந்தனையிலேருந்து வெளியில வந்துட்டில்லை. புத்திரன் அப்படின்னும் மனைவி அப்படின்னும் எண்ணங்கள் எல்லாம் இருக்கு. எனக்கு பந்து மித்ராதிகள் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் இருக்கு. இவா கூட எல்லாம் இருந்துட்டே எனக்கு பகவான் கிட்ட இருக்கிற பக்தியை வர்த்திப்பிச்சு தரணுமே. இப்படி இருக்கிற பக்தியால பகவான் என்னோட ஹிருதயத்துல தாமர கண்ணனாயிட்டு விளங்கி நின்னானாக்கா என்னோட மனசுக்குள்ள இருக்கிற எல்லாவித அட்டாச்மெண்ட்டுகளும் இல்லாம போயிடுமே. சொந்த பந்தங்களையும் ஆசைகளையும் என்னால உபேட்சிக்கிறதுக்கு சாதிக்கலை கிருஷ்ணா. விஷய சுகங்கள் சாஸ்வதம் கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு இந்த விஷய சுகங்கள் எல்லாம் அனுபவிச்சுண்டு பகவத் பக்திய எனக்கு வர்த்திப்பிச்சு தரணுமே. பக்தி வர்த்திச்சு பகவான் மனசுல நர்த்தன மாடினானா தன்னால எல்லா அட்டாச்மெண்ட்டும் விடுபடுமே கிருஷ்ணா. ஐ புவனபதே மறுபடியும் இங்க ஐ அப்படிங்கிற சம்போதனை. ஹலோ பிரபஞ்சநாதா 3 புவனங்களோடும் நாதா. பூமிக்கு மேலே இருக்கிற 6 பரலோகம், பூமிக்கு கீழே இருக்கிற 7 பாதாள லோகம், இதெல்லாம் சேர்ந்தாக்கும் திரிபுவனம். திரிபுவனம் அப்படின்னாக்கா பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தோடு நாதா விஷமதமே கர்ம மார்கேகலு நிர்விண்ணஹாச்ச நான் ரொம்ப கடினமான கர்ம மார்க்கத்துல பூர்ணனாயிட்டு விரக்தனும்
ത്വത് കഥ ആദൗ, ഭഗവാനോട് കഥയെ കേൾക്കരുത്, നാമസങ്കീർത്തനം ചെയ്യരുത്. ഇതിലെല്ലാം ഗാഠം ച ஜாத ஸ்ரத்தஹா அபி, ரொம்ப ஜாஸ்தியான டீப்பான ஸ்ரத்தை இருக்கிறவனும் ஆக்குன்னா கூடியும் காமான் ஹாது, ஆக்ரகங்களை விஷயாசக்திகளை இல்லாம பண்றதுக்கு ந சக்னோமியேவா, எனக்கு திராணி இல்லை கிருஷ்ணா, எனக்கு இந்த அட்டாச்மெண்ட்ல இருந்தொன்னும் விடுபடுறதுக்கான சக்தி இல்லை. தது அதனால பூயஹா மறுபடியும் நிச்சயேனா திருடமான உறுதியில தொய் உங்களில நிகிதமனாகா மனசு அர்ப்பிச்சுண்டு சமர்ப்பிச்சுண்டு தோஷபுத்தியோடு கூடியே தான் அந்த பிரகிருதி விஷயங்களை பஜன் அனுபவிச்சுண்டு பக்திமேவா பக்தியையே புஷ்ணியாம் வர்த்திப்பிச்சுக்கிறேன். தொய் ஹிருதயகதே, நீங்கள் என்னோட ஹிருதயத்துல உக்காந்து எங்கிட்ட உத்தரவிட்டானா, நீங்கள் என்னோட மனசுக்குள்ள இருந்தேன்னானா, என்ன நேர்வழிக்கு நடத்தினேன் அப்படின்னா சங்காஹா அட்டாச்மெண்ட்ஸ் மங்ஷு அதிசீக்கிரமாயிட்டு நங்ஷியதி இல்லாம போயிடும். அதனால எனக்கு பகவான் கிட்ட இருக்கிற பக்தியை வர்த்திப்பிச்சு தரணமே கிருஷ்ணா. நான் என்னோட குடும்பத்துல நன்னா வாழ்ந்துட்டே உங்களை நன்னா பக்தியோடு கூடி கூப்பிடுறதுக்கான சிச்சுவேஷனையும் உண்டாக்கி தரணமே. 9வது ஸ்லோகம். முன்னால ஒருக்கா ரொம்ப சிரமப்பட்டு சம்பாதிச்ச தனமெல்லாம் நசிச்சதால சங்கடப்பட்டு விரக்தனான சுத்த மனசாயிட்டு இருந்த ஒரு பிராமணன் மறுபடியும் ஜனங்களெல்லாம் உபதிரவிச்சதால இப்படி சொன்னார், எனக்கு துக்கத்துக்கு காரணமாயிருக்கிறது இந்த ஜனங்களோ காலமோ கர்மங்களோ கிரகங்களோ கிடையாது, என்னோட மனசுதான் அப்படின்னு. அதாக்கும் ஆத்மாவில வாஸ்தவத்துல இல்லாத கர்த்திருவம் போக்திருத்துவம் இதெல்லாம் இப்படியெல்லாம் இருக்கிற குணங்களை உண்டாக்கிண்டு இந்த அனர்த்தங்களை எல்லாம் உண்டாக்குறது அப்படின்னு இப்படியெல்லாம் சொல்லிட்டு சாந்தனாயிட்டு மோட்சம் கிடைச்சு அந்த பிராமணன் பகவானில் லயிச்சார். பகவானே விபோ, எனக்கும் அப்படி இருக்கிற மனசாந்தி உண்டாக்கி தரணமே. கஷ்டிது விப்ரஹா, முன்னால ஒருக்கா ஒரு பிராமணன் கிளேச ஆர்ஜிதா, ரொம்ப சிரமப்பட்டு சம்பாதிச்ச அர்த்தா பல சம்பாத்தியங்களும் க்ஷயா நசிச்சப்போ விமலமதிகி மனசுத்தி வந்து சேர்ந்தது. விரக்தி பாவம் வந்தோன மனசுத்தி வந்துடுத்து. ஷட்விதமான அழுக்குகள் எல்லாம் இல்லாம போயிடுத்து. காமக்ரோத ராக மத மத்சரியங்களாயிருக்கிற அழுக்குகள் எல்லாம் இல்லாம போனோன மனசுத்தி வந்து சேர்ந்தோன ஜன ஔகைகி ஜன கூட்டங்களால நுத்தியமானஹா உபதிரவிக்கப்பட்ட அந்த பிராமணன் ஏவம் பிராஹா இப்படி சொன்னார். ஜனஹா இங்க கூடி நிற்கிற ஜனங்களோ, என்ன தவிர இருக்கிற ஜனங்களோ, காலமோ கர்மா என்னோட பிரவൃத்தியோ, கிரகாவா கிரகங்களோ அதுல ஏதாவது ஒண்ணுமோ மே துக்கஹேதுஹு என்னோட துக்கத்துக்கு காரணமாயிட்டு நகலு பவிக்கலை. சேதஹா மே துக்கஹேதுஹு மனசாக்கும் என்னோட துக்க காரணம். தது அந்த மனசு இஹா இந்த ஆத்மாவில குணகணம் பாவையேது கர்த்திருவ போக்திருத்துவ பாவம் சங்கல்பிக்கிறதுனாலேயாக்கும் இந்த துக்கங்கள் எல்லாம் உண்டாகிறது. എന്നിട്ട് സർവകാരി എല്ലാം ചെയ്യறதாயிட்டு மனசு சங்கல்பிக்கிறது. இது உக்துவா இப்படி சொல்லிண்டு அந்த பிராமணன் சாந்தஹா மனசாந்தி இருக்கிறவனாயிட்டு தீர்ந்தான். துவாம் பகவானே உங்களை அந்த பிராமணன் கதஹா பிராபிச்சார், சாயுஜ்ய பதவி அடைஞ்சார். விபோ சர்வவியாபியான அதிசக்தனான பகவானே ஸ்ரீ கிருஷ்ணா, மம ச அந்த பிராமணனை போல எனக்கும் தாதிருஷீம் சித்த சாந்தி
தாதிருஷீம் சித்தசாந்திம் குரு, அந்த பிராமணன மாதிரி எனக்கும் மனசௌக்கியம் உண்டாக்கி தரணமே ஸ்ரீகிருஷ்ணா அப்படின்னு பட்டதிரி பகவான் கிட்ட பிரார்த்திக்கிறார். பாகவதத்துல ஏகாதச ஸ்கந்தம் 23ஆம் அத்தியாயத்துல பிட்சுகீதை அதாக்கும் இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டது. அவந்தி ராஜ்யத்துல ரொம்ப ரொம்ப கஞ்சத்தனம் இருக்கிற ஒரு பிராமணன் இருந்தார். ரொம்ப சிரமப்பட்டு சம்பாதிச்சு வச்ச தனம் அவரோட தேவைகளுக்காக கூடியும் அவர் செலவு பண்ணலை, സ്വയം അനുഭവിക്കலை, അടുത്തവാൾക്ക് ദാനം കൊടുക്കலை, எந்த ஒரு ധർമ്മകാര്യങ്ങൾക്കും அந்த தனத்தை அவர் உபயோகிக்கலை, பத்திரமா சூட்சிச்சு வச்சார். கடைசியில திருடர்கள் எல்லாம் வந்து அந்த தனத்தை திருடிட்டு போனான். குபேரனாயிருந்த பிராமணன் தரித்திரனாയി തീർந்தார். ദരിദ്രനാன அந்த பிராமணனை மனைவியும் புத்திரர்களும் பந்துக்களும் எல்லாம் ഉപേക്ഷിച്ച, பணம் காசொന്നും இல்லாததால பிட்சுவாയി തീർந்தார். ஆராதும் சாப்பிட்றதுக்கு கொடுத்தாதான் சாப்பிட முடியும், அந்த அவஸ்தை வந்து சேர்ந்தது. அவரோடு கிராமம் ஃபுல்லா அவர் இப்படி ஒரு நேரம் சாப்பாட்டுக்காக அலைஞ்சு நடந்தார். ஒவ்வொருத்தருட்டையும் கேட்டு வாங்கின அந்த சாப்பாடை சாப்பிட்றதுக்கு கூடியும் சில டைம்ல அவரால் சாதிக்கலை. அங்கே இருக்கிறவாளெல்லாம் பலதும் சொல்லி அவரோட மனசை இன்சல்ட் பண்ணினா, ஹர்ட் பண்ணினா, உபദ്രവിச்சா. அவருக்கு அதிலொன்னும் இப்போ சங்கடமே இல்லை. സ്വയமா அவரு ஒரு சில வாக்குகளை இப்படி சொன்னார். ந அயம் ஜனஹா மே சுகதுக்க ஹேது இப்படின்னு ஆரம்பிக்கிற 15 ஸ்லோகங்களிலே ஆயிட்டு பாகவதத்தில் இதை வர்ணிக்கப்பட்டிருக்கு. அதனோட ஷார்ட் ஃபார்ம் ஆக்கும் இந்த ஸ்லோகத்துல சொன்னது, ந கலு மம ஜனஹா கால கர்மகிரஹா வா சேதஹா மே துக்கஹேதுஹு தது இஹ குணகணம் பாவயத் சர்வகாரி அப்படிங்கிற பாகம். துக்கம் வரத்த சாதாரணமான ஜனங்கள் சொல்லுவா, இது காலம் சரியில்லாததினாலேயாக்கும், அடுத்த வாழ்நாளையாக்கும் நான் துக்கிக்கிறேன், கர்மதோஷத்தாலேயாக்கும் துக்கிக்கிறேன், கிரகங்கள் சரியா நிற்கலை ஜாதகத்துல அதனாலேயாக்கும் துக்கிக்கிறேன் இப்படின்னு எல்லாம் பிராமணன் சொல்றார். வாஸ்தவத்துல பிரம்மஸ்வரூபனான எனக்கு துக்கம் சம்பவிக்காது, கர்த்திருவ போக்திருத்துவ பாவங்கள் மனசோடு தர்மமாக்கும் இப்படின்னு எல்லாம் அவர் சொன்னார். அதனால மனசு அப்படிங்கிறது தான் துக்கத்துக்கும் சந்தோஷத்துக்கும் காரணம். நான் அதானது ஆத்மா ஒருபோதும் துக்கஸ்பர்ஷம் இருக்கிறவன் கிடையாது அப்படின்னு இதுல சொல்லப்பட்டது. அதே ஆக்கும் இங்க வர்ணிச்சது. 10வது ஸ்லோகம். பாகவதம் ஏகாதச ஸ்கந்தத்தில 26ஆம் அத்தியாயமாக்கும் இந்த ஸ்லோகத்துல ஷார்ட் ஆயிட்டு சொல்லப்படுறது. பிராக் ஐலஹா முன்னால புரூரவஸ் அப்படிங்கிற ராஜா தன்னால அவர்கிட்ட வந்து சேர்ந்த உர்வசியுமாயிட்டு ரொம்ப காலம் சந்தோஷமாயிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அந்த உர்வசி போனோன்னு அவளை நினைச்சு சங்கடப்பட்டு கடைசியில விரக்தி பாவம் உண்டாச்சு. இந்த யுவதி சுகம் ரொம்ப நிஸ்சாரமாக்கும் அப்படின்னு பாடிட்டு நடந்தார். அதுக்கப்புறமா பகவானில பக்தி கிடைச்சு பூர்ணகாமனாயிட்டு ஆனந்தம் அனுபவிச்சு சஞ்சரிச்சார். விஷயாசக்தியை தடுத்து
என்னையும் அதே மாதிரி பக்தர்களில டாப் மோஸ்ட் பக்தனாக்கி தீர்க்கணுமே கிருஷ்ணா, குருவாயூரப்பா அப்படின்னு பட்டதிரி பிரார்த்திக்கிறார். பிராக் ஐலஹா, முன்னால புரூரவஸ் அப்படிங்கிற ராஜா உர்வசியும் பிரதி உர்வசியை நினைச்சு அதிவிவசமனாக ரொம்ப ஜாஸ்தியா சங்கடப்பட்டார். தாம் சிரம் சேவமானஹா, அந்த உர்வசியை ரொம்ப காலம் அவரு சந்தோஷத்தோடு கூடிட்டு உர்வசி கூட வாழ்ந்துட்டு இருக்கிறத சந்தோஷம் அனுபவிச்சார். அதுக்கப்புறம் உர்வசி விட்டு போனோன சங்கடப்பட்டார். காடம் நிர்வித்யா, அதுக்கப்புறம் விரக்தி வந்துட்டு இதம் யுவதி சுகம் க்ஷுத்ரம் ஏவ இது பூயஹா காயன், இந்த காமினி சமாகம சுகம் ரொம்ப ரொம்ப நிஸ்சாரமாக்கும், ഇതൊന്നും பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லிண்டு மறுபடியும் பாடிண்டு ത്വദ്ഭക്തിം പ്രാപ്യ പൂർണ്ണഹ, ഭഗവാനിലെ ഭക്തി കടച്ചിട്ട് പരിപൂർണനായിട്ട് സുഖതരം അചരത് പരമാനന്ദ ആനന്ദ സാഗരത്തിലെ ജീവൻ മുക്തനായിട്ട് സഞ്ചരിച്ചാർ. പവനപുരപതേ മാം തദ്വത്, ശ്രീ ഗുരുവായൂരപ്പ ഭഗവാനെ എന്നെ അതേമാതിരി ഉദ്ധൂത സംഘം വിഷയാസക്തി വെടിഞ്ചവനും ഭക്തോത്തംസം ക്രിയാഹ ഭക്ത ശിരോമണിയുമാക്കി തീർക്കണമേ. ഹന്ത മേ രോഗാൻ രുന്തി, കഷ്ടം பகவானை பிராபிக்கிறதுக்கு என்னோடு இந்த நோயோடு அவஸ்தை என்ன தடுக்கிறதே, இந்த நோய் எனக்கு இருக்கிறதுனால, வாதரோகம் எனக்கு இருக்கிறதுனால பகவானை எனக்கு சரியாயிட்டு கூப்பிட முடியலையே, என்னோடு டெய்லி செய்யற நித்திய கர்மங்கள் எல்லாம் முடங்குறதே, குளிக்க முடியலை, கீழே உட்காந்துக்க முடியலை, பிரதட்சிணம் வைக்க முடியலை, ஒன்றும் பண்ண முடியலையே கிருஷ்ணா, இந்த ரோகங்களை எல்லாம் இல்லாம பண்ணணுமே, பகவானோட உத்தம பக்தனாக்கி தீர்க்கணுமே. பகவானே குருவாயூரேஷா, என்னோட நோய்கள் என்ன படுத்தி தீக்கிறதே, என்னோட நோய்களை பகவான் துரத்தி ஓடிக்கணுமே கிருஷ்ணா இப்படின்னு சொல்லிண்டு 96வது தசகம் முடிவடைகிறது.